செய்கிறோமா? வியாபாரம் செய்கிறோமா? கொடுக்கல் வாங்கல் சரியாக நடக்கிறோமா? அண்டை வீட்டாரிடம் சரியாக நடக்கிறோமா? கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறோமா? யாரிடம் ஒழுக்கம் இருக்கிறது? யாரிடம் நீதம் இருக்கிறது? சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்கிறார்களா? போய்தான் பேசாமல் ஒரு நாளாவது தூங்கி விடுவீர்களா? இன்றைய காலத்து கலாச்சாரம் என்ற பேர் இந்த உலகமே சீரழிந்து போய்விட்டது. மாணவி போதித்தார்கள், நீங்கள் உண்மை பேசுவதை கடைபிடிப்பீராக, ஏனென்றால் அது நிச்சயமாக சொர்க்க வாசலில் ஒன்றாகும். நீங்கள் போய் பேசுவதை பற்றி எச்சரிக்கிறேன், ஏனென்றால் அது நிச்சயமாக நரக வாசலில் ஒன்றாகும். ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்கின்ற நம்மிடத்திலேயே தக்வா என்ற இறை எச்சமும் மாணவியின் போதனைகளும் இருக்கிறதா? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை இல்லை என்ற பதில்தான். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் திருவசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபத்தன் வலா தத்தபிஹூ குதுவாத்தி ஷைத்தானி இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். இஸ்லாமிய வழிமுறையில் வாழாமல் வெறும் இஸ்லாமிய பெயர்களை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் கூறுகிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளே முழுமையாக நுழையுங்கள், ஷைத்தானின் அரிச்சுவர்களை பின்பற்றாதீர்கள் என்று கூறுகிறான். உண்மையான ஒரு இஸ்லாமின் குர்ஆனை விளங்கி மாணவியின் போதனைகளை பின்பற்றி வாழ்வார். ஆனால் நடப்பது என்ன? இஸ்லாமிய மக்களோ படுகொலையை நோக்கி செல்கிறார்கள். எல்லாம் யூதரசுகளில் கலாச்சாரம் என்று இஸ்லாமியத்திலே வேரூன்றி விட்டது. பிஸ்மி சொல்லாமல் நின்று கொண்டே பருகுவது, இங்கிலீஷ் மீடியம் என்ற பேர் ஸ்பூனில் குத்தி குத்தி எடுத்து சாப்பிடுவது, இசாவிற்கு பின்னால் விரிவாக வழங்காமல் செல்போனை மடிக்கணிக்கில் நோடுவது, ஆபாச வீடியோக்களை பார்ப்பது, பேண்ட் என்ற பேரில் கரண்டை காலுக்கு கீழே ஆடி அணிவது, அது குறித்த பெண்களை விளம்பர பொருளாக ஆக்குவது என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இதை வீடு இஸ்லாமிய நாட்டையே கைப்பற்றி இஸ்லாமிய பள்ளிவாசல்களை கொடுத்தால் மட்டமாக்கி தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் இறைவனிலே வருவதற்கு காரணம் உண்மையான இஸ்லாமியனாக பாராமல் கலாச்சாரம் என்ற பெயரில் சீரழிவுகள் என்பதை அனைவரும் உணர்ந்து இஸ்லாமிய வாழ்க்கையில் வரை நடைகளில் மாணவியின் போதனைகளும் பின்பற்றி நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்த எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்த போட்டியாளர் ரிசானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ்வின் நாமத்தால் ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, என்னிடம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று, உலக கல்வியும் மார்க்க கல்வியும் இஸ்லாம் என்பது பள்ளிவாசல் முடிக்கும் மார்க்கம் அல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு துறை மனிதனுக்கு முழுமையான மார்க்கம். அதாவது முஸ்லிமுக்கு உலக கல்வியும் தேவை, மார்க்க கல்வியும் அவசியம். அல்லாஹ் குர்ஆனில் முதலில் இறங்கிய வசனமே கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹல், படிப்பாயாக உன்னை படைத்த உன்னதவனின் நாமத்தால். மார்க்க கல்வியை தேடி சொல்லை பார்த்த சந்தோஷத்தில் மலக்குகள் தமது ரெக்கைகளை விரித்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்க கல்வியை விட உயர்ந்த செல்வம் இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அதுபோல் அறியாமை விட கெட்ட விஷயம் இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அறிந்தவரும் அறியாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார். இல்மின் மூலம்தான் மனிதனுக்கு கண்ணியமும் சிறப்பும் வெற்றியும் கிடைக்கும். மேலும் அறியாமல் மனிதன் கேவலம் அடைகின்றான். இல்மின் மூலம்தான் தன்னை படைத்த அல்லாஹ்வை அறிய முடியும். எனவே தன் உம்மத்தின் ஒவ்வொரு நபர் மீது தேவையான அளவு தீனை கற்றுக்கொள்வது பரவாகும். அல்லாஹ் தஆலாவிற்கு அழகான திருப்பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவனை நீங்கள் அடையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அல்லாஹ்வின் எனவே அப்பெயர்களை கூறி துஆ கேட்கும். சந்தேகம் அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்கின்றன, அப்பெயர்களில் மரணம் செய்தால் மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வின் தன்மை பெயர்கள் மிக வல்லமையும் சக்தியும் உள்ளன. மேலும் அப்பெயர்களை கூறி துஆ கேட்டால் அது அங்கீகரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் ஆரிஜா பிரதாஃபாவை அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடம் வருகை தந்து வருகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் ஒரு தொழுகை வழங்கியிருக்கிறார், உங்களுக்கு சிவப்பனை ஒட்டகத்தை விட சிறந்ததாகும், அதுதான் வித்திர் தொழுகை. அதன் நேரம் இஷாவுக்கு பிறகிலிருந்து ஃபஜ்ர் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்துள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் குரைதா அஸ்லாமை அறிவிக்கிறார்கள், வித்திர் தொழுகை அவசியமானதாகும், எவர் வித்திர் தொழுகை நிறைவேற்றவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இதை நபிகளால் 3 தடவை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 4 விஷயங்கள் ஈமான் கொள்ளாதவரை வழியால் முஃமினாக முடியாது. ஒன்று, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் அல்லாஹ் என்னை உண்மை கொண்டு அனுப்புகிறான் என்று ஈமான் கொள்வது. 2, மரணத்தின் மீது ஈமான் கொள்வது. 3, மௌத்திற்கு பிறகு மீண்டும் ஏற்படுத்தி எழுப்பது உண்மை என்று ஈமான் கொள்வது. 4, விதியை ஈமான் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் என்றால் நீங்கள் அல்லாஹ்
உறுதியாக இருக்குமோ அவ்வாறு அவரது தீனும் தெளிவாக உறுதியாக இருக்கும். மேலும் யாருடைய கொள்கை பலவீனமாக இருக்குமோ அவ்வாறு அவரது தீனும் பலவீனமாக இருக்கும். மேலும் கொள்கையை சரி செய்து மனதில் நம்பிக்கை வைத்து உறுதிப்படுத்த அனைத்து முஸ்லிம் கடமையாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கேள்வியின்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த போட்டியாளர் அஸ்பியா. ரிஃபானா முடிஞ்சா? அஸ்பியா, ரிஹானா, ஆதில் சொல்லி வச்சா? யாராச்சும் இருப்பாங்களா? அவங்க போகல போக பண்ணது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம்முடைய மார்க்கம் என்ன? மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எதை கற்றுத்தருகிறது? அல்லாஹ்வின் ஒருவன் என்றும் அவனை வணங்குவதற்கு தகுதியானவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக ஏற்றுகிறார்கள். இஸ்லாம் கற்றுத் தருகிறது. இஸ்லாமின் கலிமா எது? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. மலக்குகள் என்று யாருக்கு சொல்லப்படும்? ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புக்கு மலக்குகள் என கூறப்படும். மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மலக்குகளின் எண்ணிக்கை 4 பேர். அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிரபலமான மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பிரபலமான மலக்குகள் 4 பேர். நாம் யாருக்கு முன்னால் தலை வணங்க வேண்டும்? நாம் அல்லாஹ்வின் முன்னால் தலை வணங்க வேண்டும். திருக்குர்ஆன் யாருடைய வேதம்? திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் வேதமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து யாரு? அவங்க சொல்றாங்க என்ன வடை? உளுந்த வடையா? உளுந்த வடையா இருந்தா எனக்கு ஆகிலியா ஆக்கில்ரா. அடுத்தது ஆக்கிலிங்க பெரியாளுங்க. போடா சொல்றேன். என்னடா சொல்றேன்? என்னடா போடா போடா டீ பெரிய அகிலே பாத்துக்கலாம்டா. அகில் போடும்.
الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. آية الكرسي الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه ولا يئوده حفظهما وهو العلي العظيم. தெரியலடா எதுக்கு ஆடுவேன்னு. نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر البر الصبر الغفار القهار وهاب الرزاق فتاه العليم القابل بارك حافظ مكيت عزيز جليل كريم مكيت جليل دافع السلام عليكم ورحمة الله. போகவே மாட்டேங்கிறது. ஆகிரு ஆக்கில் பார்த்துக்கலாம்டா ஆக்கில் பார்த்துக்கலாம்டா. என்னடா அதுக்குள்ள சுஃபியானு ஹுதாஃபா சொல்லிட்டீங்களா? சுஃபியான் சொல்லுங்க. நாடா சீக்கிரமா பேசக்கூடாது. திருக்குர்ஆன் எத்தனை ஆண்டுகளில் இறங்கியது? திருக்குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? சொர்க்கத்தின் பாதுகாவலின் பெயர் என்ன? சொர்க்கத்தின் பாதுகாவலின் பெயர் குர்ஆன். நரகத்தின் பாதுகாவலின் பெயர் என்ன? நரகத்தின் பாதுகாவலின் பெயர் மாலிக். அபுல் பஷர் என்ற எந்த நபிக்கு கூறப்படும்? அபூ பஷர் என்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள்? அழைப்பு கொடுத்தார்கள். ஆக்கில் போடா ஆக்கில் போடா ஆக்கில் போடா. அடுத்தபடியாக நம்முடைய ஊரை சார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மதரசா இல்மிஸ்வான் ஈனுசரியா 39வது ஆண்டு விழா. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு விழா மிக சீரோடும் சிறப்போடும் நடந்து இந்த நிகழ்ச்சியின் இந்த இரண்டாவது அமர்வில் முதலாவது
அடுத்தபடியாக கிராத்து வேலைத்தனம் கிராத்தை ஓடுவது இந்த மதரசாவுடைய மாஜர் நேரில் உதவி சாதினி மாஜர் அவர்கள் இப்பொழுது கிராத்தை ஆரம்பிப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن آسرات التغفر لك لم تكن فبأي آلاء ربكما تكذبان இது ஒரு செகண்ட் போடுறோம். எங்கள் அம்மா கிட்ட போய் ஃபோன் வாங்கிட்டு வரேன். كأنهم الياقوت والمرجان فبأي آلاء ربكما تكذبان هل جزاء الإحسان إلا الإحسان وبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. சமீர் மீடியா வளர்வுரை ஏஎம் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் மதரசாவை பற்றிய ஒரு கீதத்தை அவராக எழுதியிருக்கின்றார்கள். அவரை பாடுவார்கள். கோரசாக மதரசா மாணவர்கள் 2 அடி மட்டும் பாட வேண்டும். அருள்மறை மோதுகும் வாருங்கள் மோதுவோம் மோதுவோம் வாருங்கள் அருள்மறை மோதுவோம் வாருங்கள் மதரசானில் நெசுமானில் மதரசானில் நெசுமானில் ஷரியாவில் மோதி தேரிடுவோம் ஓதுவோம் ஓதுவோம் மார்க்கத்தின் அடிப்படை கல்வியே அழிவோம் வேவோம் அறிந்திடுவோம் அதனை தொடர்ந்து திருமறையாம் அதனை தொடர்ந்து திருமறையாம் குர்ஆனை ஓதி முடித்திடுவோம் ரசூலை அறிந்திடுவோம் எல்லா வளமும் பெற்றிடுவோம் பொல்லா ஷைத்தானை துரத்திடுவோம் பொல்லா ஷைத்தானை துரத்திடுவோம் இல்லாமை இல்லாமல் வாழ்ந்திடுவோம் ஓதுவோம் ஓதுவோம் வாருங்கள் அருள்மறை ஓதுவோம் வாருங்கள் தாயையும் தந்தையும் போற்றிடுவோம் தயவாய் எந்நாளும் காத்திடுவோம் தாயையும் தந்தையும் போற்றிடுவோம் தய
தூயவாய் என்னாலும் காத்திடுவோம். கல்வி கற்றுத்தரும் ஆசானே, கல்வி கற்றுத்தரும் ஆசானே, உயர்வாய் எல்லோரும் மதித்திடுவோம். கல்வியின் சிறப்பை நம் நபியுரைத்தார், அதன்படி கல்வியை கற்றிடுவோம். மார்க்க கல்வியுடன் உலக கல்வி, மார்க்க கல்வியுடன் உலக கல்வி, இரண்டையும் முறையாய் கற்றிடுவோம். அடுத்தபடியாக மௌலசான் இஸ்லாமுடைய செயலாளரும் காட்டூர் பள்ளிவாசனுடைய தலைமை இமாமந்தாகிய முகமது இலியாஸ் பாட்டி அவர்கள் உங்கள் முன்னோடு செய்தி அவர்கள் தெரியவும் மாட்டேங்குது. இந்த சாதனை மண்டை மட்டும்தாண்டா தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஃதலில் அன்பியா வல் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله المولان العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அண்ணன் பெருமானார் உறவின் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சகாபா பெருமக்கள், தாபியர்கள், நல்லோர்கள், நாம் நம் குடும்பத்தார்கள் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் வரலும் என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான மதரசா ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, இளமை பெருமக்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் குழந்தைகளுடைய போட்டி நிகழ்ச்சிகள் நல்ல முறையிலே நடந்து வருவது அல்ஹம்துலில்லாஹ். மற்றொரு மதரசாக்களின் வாயிலாக குழந்தைகளுக்கு குர்ஆனினுடைய கல்விகளை போதிக்கக்கூடிய பல்வேறு ஸ்தாபனங்கள் தமிழகம் எங்கும் இன்றைய காலகட்டத்திலே மற்ற ஆண்டு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதி இதற்கு முன்னால் வந்த வேறெந்த வேதத்திற்கும் இந்த வாக்குறுதியை அல்லாஹ் வழங்கவில்லை. திருக்குர்ஆனுக்கு மாத்திரமே இந்த வாக்குறுதி அல்லாஹ் வழங்கினான். இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தன்னளவிலே ஏற்படுத்திக் கொண்டான். எனவேதான் நாம் பார்க்கின்றோம், இதற்கு முன்னால் வந்த எத்தனையோ வேதங்கள், இன்ஜீல் வேதமாகட்டும், ஜபூர் வேதமாகட்டும், இன்னும் என்னென்ன வேதங்கள் எல்லாம் இதற்கு முன்னால்
முன்னால் வந்ததோ அந்த வேதங்களிலே மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் வேதம் இன்றைக்கு பைபிள் என்பதாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை போன்று அப்படியே இருக்கின்றதா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அதிலே தங்களுக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் சேர்த்து எதையெல்லாம் கஷ்டமான சட்டங்களாக இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் அந்த இன்ஜீலில் இருந்து அவர்கள் நீக்கிதான் இன்றைக்கு அதை பைபிள் என்ற பெயரில் வைத்திருக்கின்றார்கள். அதிலே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று அந்த பைபிளிலே காலத்துக்கு தேவையாக தங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் அதில் இணைத்துக் கொள்வார்கள். அதில் எதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் நீக்கிக் கொள்வார்கள். இதுதான் அதனுடைய வரலாறு, அது சென்று கொண்டிருக்கின்ற நடைமுறை. ஆனால் அல்லாஹ் ஒரு வார்த்தையை இந்த உலகத்திலே வேதத்திலே குறிப்பிட்டு விட்டால் ஒரு வேதம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். மனிதனுடைய கையாடல்கள் அதில் இருக்கக்கூடாது. மனிதனுடைய வார்த்தைகளை அதிலே அதிகப்படியாக எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. அதில் இருப்பதை எதையும் நீக்கக்கூடாது. இதுதான் ஒரு வேதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு சட்டம். ஆனால் இந்த அடிப்படை அந்த தன்மையிலே மற்ற வேதங்கள் எல்லாம் இழந்து நிற்கின்றது. ஆனால் திருக்குர்ஆன் ஷரீஃப் மாத்திரம்தான் அருளப்பட்டதை போன்று அப்படியே இன்று வரைக்கும் ஒரு நிமிடம் கூட மாறாமல் அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட குர்ஆனை தான் குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் மாறவில்லை? குர்ஆனில்